கான்செப்டும் சேர்ந்தது தான் பூலியன் ஃபங்க்ஷன். ஸோ பூலியன் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துக்குங்க. பூலியன் ஃபங்க்ஷனுங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறாங்க. எஃப் சச் தட் nth ஆர்டரில் எடுத்துக்கிட்டு அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் pn டு p. அப்போ நம்ம எலிமெண்ட் எப்படி இருக்கும்? எஃப் ஆஃப் a1, a2, டாட் 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 ஏஎன்னுங்கிற எலிமெண்ட் எடுத்துட்டிங்கன்னா அது சம் கண்டெய்ன் ஆஃப் ஒரு சிங்கிள் எலிமெண்ட்டில் கிடைக்கும். e1 டாட் தட் மீன்ஸ் e2 தட் மீன்ஸ் a1 வச்சுக்கலாம். e1 a1 a2 ஃபங்க்ஷன் மட்டும் மாறும். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா நம்மளுக்கு கூடினா தெரிஞ்சது காம்ப்ளிமெண்ட்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ அங்கே இருக்கிற எலிமெண்ட்லாம் எப்படி இருக்குன்னா கண்டெய்ன் பார் டியூப் n பர்சன்ட் இதான பி என்னன்னு இருக்குதா அப்போ n டியூப்ல கிடைக்கும். அப்போ என்ன கிடைக்குது 1 0 0 0 n டியூப்ல கிடைக்கும். அப்போ இது வந்து எஃப்ங்கிற வேலையில் சப்மிட் பண்ணும்போது இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா வெறும் சிங்கிள் வேலையில் மேபி கிடைக்கலாம். f1 e1 அப்படிங்கிறது வந்து மேபி இந்த கண்டெய்னர் வரும்போது 0 அப்படி ஃபங்க்ஷன் இது வரலாம். சரிங்களா? சார் இது எப்படிங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போட்டுருக்குறாங்க. எப்படி போட்டுக்கிறாங்கன்னா டேக்கிங் 2p2 ஃபங்க்ஷன். அப்போ p2 ஃபங்க்ஷனாக நம்ம என்ன தெரியும்? ஆல்ரெடி நீங்கள் ஃபர்ஸ்ட் சாப்டரில் படிச்சுக்கிறீங்க. 2 எலிமெண்ட் எடுப்பீங்க. அதாவது pqன்னு என்ன எடுப்பீங்க? அந்த ஐடியா தான் இங்கே அப்ளை பண்ணுறாங்க. pqன்னு என்ன எடுப்போம்? ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ். qன்னு என்ன எடுப்போம்? ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் எடுப்போம். அப்போ இங்கே என்ன ஆப்ரேட்டர் சாட்டிஸ்ஃபை ஆகுது? அதாவது நம்ம அங்கே யூஸ் பண்ணுறது என்ன யூஸ் பண்ணோம்? ஆறு. இங்கே பூலியன் அல்ஜிப்ரா என்ன யூஸ் பண்ணுவோம்? ப்ளஸ். அண்டு இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம்? ஸ்டார். அப்போ அதே அப்படி உல்டாவாக மாறும். அங்கே என்ன பண்ணணுமோ அதே தான் மாறும்போது அப்போ பி ஆர் கியூ என்ன கிடைக்கும்? ட்ரூ ஆர் ட்ரூனா ட்ரூ, ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னாலும் ட்ரூ, ஃபால்ஸ் ட்ரூனாலும் ட்ரூ, ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ்னா ஃபால்ஸ். அதே மாதிரி இங்கே என்ன ஆகும்? பி அண்டு கியூ பார்த்தோம். பி அண்டு கியூனா இங்கே என்ன நடந்தது? ட்ரூ அண்டு ட்ரூ மட்டும் ட்ரூ, மற்றதுக்குள்ள என்ன கிடைக்கும்? ஃபால்ஸ் ஃபால்ஸ் ஃபால்ஸ்ன்னு பார்த்தோம். சரிங்களா? சரி, இதே மாதிரி ஐடியா என்னது? காம்ப்ளிமெண்ட் பார்க்கணும். காம்ப்ளிமெண்ட் இருக்கிற பூலியன் அல்ஜிப்ரா. அப்போ பி காம்ப்ளிமெண்ட் என்ன கிடைக்கும்? ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ. இது எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல போட்டுட்டோம். சரி, அப்போ இங்கே p2 எலிமெண்ட்டுக்கு நம்ம ஆப்ரேட்டர் என்ன பண்ணுறோம்? பூலியன் அல்ஜிப்ரா நோட்டேஷன் தெரியும். பூலியன் அல்ஜிப்ரா நோட்டேஷன் என்ன? p அதாவது பூலியன் அல்ஜிப்ரா எப்படி இருக்கும்? v ஸ்டார் பிளஸ் 0 1 காம்ப்ளிமெண்ட். இந்த எல்லா எக்ஸ்பிரஷன் சேர்ந்ததுதான் பூலியன் ஃபங்க்ஷன். சரிங்களா? பூலியன் ஃபங்க்ஷன்னா என்னது? இங்கிருந்து இது வரைக்கும் வர்றதுக்கு பேர் எக்ஸ்பிரஷன். அப்போ இந்த எக்ஸ்பிரஷன்லாம் மிக்ஸ் ஆகி வர்றது தான் வந்து பூலியன் ஃபங்க்ஷன். நம்ம பூலியன் அல்ஜிப்ராவோட எக்ஸ்பிரஷன் மிக்ஸ் ஆகி வர்றது தான் பூலியன் ஃபங்க்ஷன். அப்போ இங்கே என்ன நோட் பண்ணுறாங்க? 2 எலிமெண்ட். சப்போஸ் நான் p2ல நடக்கிற ப்ராசஸ் வந்து நான் செக் பண்ணுறேன். எப்படி செக் பண்ணுறேன்? 2 எலிமெண்ட் x1 x2 பிலாங்ஸ் டு b2 நோட் பண்ணிட்டேன். அப்போ இங்கே என்னென்ன ப்ராசஸ் நடக்கும்? x1 ஒரு ப்ராசஸ், x2ங்கிற ப்ராசஸ். இப்போ நான் என்ன எடுக்க போகிறேன்? நான் வந்து என்ன எடுக்கிறேன்னா ட்ரூ வேல்யூ வந்து 1ஆகவும் ஃபால்ஸ் வேல்யூ வந்து 0வும் எடுத்துக்கிட்டேன். ட்ரூ வேல்யூ 1ஆகவும் ஃபால்ஸ் வேல்யூ வந்து 0வும் எடுத்துக்கிட்டேன். அப்போ இங்கே என்னென்ன நோட்டேஷன் நோட் பண்ணுறனோ அதே நோட்டேஷன் இங்கே போடுறேன். ஏன்னா இங்கே காம்ப்ளிமெண்ட் என்ன போட்டேன்? இங்கே டேஸ் வராது. காம்ப்ளிமெண்ட் என்ன போடுறோம்? நெகேஷன் 7 போடுவோம். கரெக்டா? இது பேர் 7b போட்ட நெகேஷன். காம்ப்ளிமெண்ட் இங்கே நோட் பண்ணுறது நெகேஷன் நோட் பண்ணுவோம். இங்கே காம்ப்ளிமெண்ட் நோட் பண்ணுறது டேஸ் நோட் பண்ணுவோம். அப்போ இந்த 3 எலிமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறோம் பார்த்துங்க. x1ஓட வேல்யூ என்ன இருக்கும்? ஆல்ரெடி சொன்ன ட்ரூனா 1, ஃபால்ஸ்னா 0. அப்போ 1 1 0 0. ட்ரூனா 1, ஃபால்ஸ்னா 0. ட்ரூனா 1, ஃபால்ஸ்னா 0. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆல்ரெடி சொல்லிட்டேன். பூலியன் அல்ஜிப்ராவோட கம்பைன் என்ன? v ஸ்டார் பிளஸ் 0 1 காம்ப்ளிமெண்ட். இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்பிரஷன்னா ஸ்டார்ல என்ன வரும், பிளஸ்ல என்ன வரும், அப்போ இந்த 2 எலிமெண்ட் கம்பைன் பண்ணி வரும். அதுக்கப்புறம் காம்ப்ளிமெண்ட்ல என்ன நடக்கும்? இதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அப்போ என்னது? x1 ஸ்டார் x2 அப்படின்னா மீனிங் என்ன? கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் ஆஃப் x1 அண்ட் x2. அப்படின்னா பாருங்க, 1க்கு லோயர் பவுண்ட் என்னவா இருக்கும்? x1 x2. அப்போ ஐடென்டிபோட்டல் லா அப்ளை பண்ணுங்க. ஐடென்டிபோட்டல் லா அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். கரெக்டுங்களா? அதாவது என்ன கிடைக்குது? 1 ஸ்டார் 1 1 ஸ்டார் 1 ரெண்டுமே சேம் எலிமெண்ட். அப்போ ரெண்டுக்குமே சேம் எலிமெண்ட் என்னவா இருக்கும்? ஐடென்டிபோட்டல் லா அப்ளை பண்ணும்போது 1 தான் கிடைக்கும். ஸோ அடுத்தது என்ன கிடைக்குது? 1 ஸ்டார் 0. அப்போ 1 ஸ்டார் 0 இது ரெண்டுக்கும் லோயஸ்ட் பவுண்ட், கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட். அப்போ இது எது சின்ன வேல்யூ? 0. அப்போ 0 தான் நமக்கு கிடைக்கும். அப்போ 0 ஸ்டார் தான் போகிறோம். ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா ஸ்டார் தான் போகிறோம். அதே மாதிரி 0 ஸ்டார் 1 0 ஸ்டார் 1ங்கிறது லோயர் பவுண்ட் 0. 0க்கு ஐடென்டிபோட்டல் 0 தான் வரும்.
சரிங்களா? அப்போ ஆல்ரெடி நான் சொன்னது என்ன? ஸ்டார்னா ஸ்டார்னு என்ன சொன்னேன்? அண்ட் சிம்பிள். அப்போ அண்ட் சிம்பிளுக்கு சாட்டிஸ்ஃபை தான் பாருங்க. ட்ரூ. ட்ரூன்னு என்ன போட்டுக்கிறோம்? 1 போட்டுக்கிறோம். மற்றது எல்லாமே ஃபால்ஸ். ஃபால்ஸ்னு என்ன ஆகுது? 0 ஆகுது. கரெக்டாக வந்துச்சுங்களா? அதே ஐடியா தான் அடுத்த பார்ட். அடுத்த பார்ட் என்ன நடக்குது? கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் முடிச்சாச்சு. லீஸ்ட் அப்பர் பவுண்ட் பார்க்குறோம். லீஸ்ட் அப்பர் பவுண்ட் என்ன சொல்லுது? எது மேக்ஸிமம் வேல்யூ அதை நம்ம என்ட்ரி பண்ணணும். அப்போ என்னாச்சு? 1 + 1. 1 + 1ங்கிறது அப்பர் பவுண்ட். அப்போ ஐடென்டி பட்டல் தான். அப்போ என்ன கிடைக்குது? 1 + 1 ஐடென்டி பட்டல் எழுதுறீங்க 1 ஆயிடும். அப்போ 1 ஆயிடுச்சு. அடுத்தது என்னது? 1 + 0. 1 + 0க்கு எது மேக்ஸிமம் வேல்யூ? 1 தான் மேக்ஸிமம் வேல்யூ. அப்போ அப்பர் பவுண்ட் எழுதுறீங்க 1. அதே 0 + 1க்கு 1 தான். 0 + 0 வந்து ஐடென்டி பட்டலாக எழுதுறீங்க. அப்போ அது எகெயின் 0 ஆயிடும். சரிங்களா? அப்போ பாருங்க, இங்க PRQ நோட் பண்ணிக்கிறீங்க. அதே ஒர்க் தான் இங்க வந்து x1 + x2ங்கிற ஒர்க்குக்கு வந்திருக்கு. சார் லாஸ்ட் கண்டிஷன் காம்ப்ளிமெண்ட். அப்போ x1ஓட காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ இங்க நெகேஷன் பீன் போடுறத வந்து நம்ம இங்க காம்ப்ளிமெண்ட் ஆஃப் இதுன்னு போடுறோம். அப்போ இங்க நெகேஷன் ஆஃப் பிங்கிறது வந்து x1 ஆஃப் காம்ப்ளிமெண்ட் மேல டேஷ் போடுறாங்க. அப்போ 1ஓட காம்ப்ளிமெண்ட் என்ன? ஆல்ரெடி நம்ம சொல்லிக்கிறேன். 1ஓட காம்ப்ளிமெண்ட் 0, 0ஓட காம்ப்ளிமெண்ட் 1. சரி, இது 1ஓட எகைன் 1ஓட காம்ப்ளிமெண்ட் என்ன? 1ஓட காம்ப்ளிமெண்ட் 0, 0ஓட காம்ப்ளிமெண்ட் 1, 0ஓட காம்ப்ளிமெண்ட் 1. அதாவது இதனுடைய காம்ப்ளிமெண்ட் எழுதுறேன். அப்போ பாருங்க, காம்ப்ளிமெண்ட் என்ன? ஃபால்ஸ் ஃபால்ஸ், ட்ரூ ட்ரூ. ஃபால்ஸ்னா 0, 0 0 1 1, ட்ரூ ட்ரூ. ஸோ இதுதான் நம்மளுடைய பூலியன் அல்ஜிப்ராவோட ஃபங்க்ஷன் அண்ட் எக்ஸ்பிரஷனோட கான்செப்ட். இந்த கான்செப்ட் தான். மீதி எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் மாடலில் என்னென்ன ரூல் அப்ளை பண்ணி பார்த்தோமோ அதே ரூல் அதே எக்ஸ்பிரஷன் தான் இங்கே வரப்போகுது, தவிர பெருசாக எதுவுமே இங்கே வருதுங்க. ஸோ ஆல்ரெடி லேட்டஸ்ட்டில் பார்த்தோம். அந்த லேட்டஸ்ட்டில்